உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாள் தவக்காலத்தினுடைய பயணத்திலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்தை மையமாக வைத்து நாம் நம்மையே தயார்படுத்தி இந்த பயணத்திலே பங்கு கொள்கிறோம். முதல் வார தவக்காலத்தின் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை என்று ஆண்டவருடைய அந்த சோதனை பாலைவனத்திலே சோதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி சிந்தித்தோம். கடந்த வாரம் ஆண்டவருடைய உருமாற்றம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். அந்த 3 சீடர்களோடு ஆண்டவர் தம்மை அந்த உருமாற்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்ததை பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்று இந்த 3வது வாரத்திலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற ஒரு நற்செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று லூக்கா நற்செய்தியினுடைய 13வது அதிகாரத்திலிருந்து இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். முதல் பகுதி ஒன்று, அதாவது மக்கள் கூட்டம் வந்து ஆண்டவரிடம் ஒரு செய்தியை பற்றி பேசுகிறார்கள். இயேசு அதை வைத்து ஒரு கருத்தை பரிமாறுகிறார். 2வது பகுதியிலே, இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே ஆண்டவர் மனமாற்றத்திற்குரிய ஒரு உவமையை, ஒரு கதையை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் மக்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறார் வழக்கம் போல. அப்பொழுது ஒரு சில மக்கள் கூட்டம் வந்து இயேசுவிடம் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அது என்ன செய்தி என்றால், இந்த பிலாத்து கலிலேயர்களுள்ள சிலரை கொன்று அவருடைய பலியினுடைய இரத்தத்திலே, விலங்கினுடைய இரத்தத்திலே இந்த கொல்லப்பட்ட மக்களுடைய இரத்தத்தையும் கலந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது வந்து நற்செய்திக்கு இதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு நிகழ்வு. ஏன்னா இது என்ன, இந்த மக்கள் வந்து இந்த செய்தி சொல்கிறாங்க. அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எத்தனை பேர் இறந்தாங்க, பிலாத்து ஏன் அப்படி பண்ணாருங்கிறது நமக்கு எந்த ஒரு பின்புல கதையும் இல்லை, எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அதற்குரிய ஆதாரங்களும் எங்கேயுமே கிடையல. நானும் பல இடங்களில் தேடி பார்த்துட்டேன். நானும் பல இதில் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, நமது முக்கியமாக கருதப்படுகின்ற ஜோசஃபஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் கூட இதை பற்றி முக்கியமாக மிகப்பெரிய இதாக அவர் பேசலை. அவர் ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரோமையர்கள் ஆண்டு வந்த அந்த காலத்திலே, இயேசுவின் காலத்திலே கலிலேயர்கள் மற்றும் ஒரு சில மக்கள் வந்து ரோமையர்களுக்கு எதிராக அப்பப்போது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இஸ்ராயல் மக்களை வந்து இயேசு வாழ்ந்த காலத்தில் ரோமையர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை, நமது நாட்டை வந்து 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்கோம். அப்போ அங்கங்கே ஒரு சில ஒவ்வொரு இடங்கள்லையும் கிளர்ச்சிகள் நடந்தது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் அந்த விடுதலைக்குரிய நிகழ்வுகள் நடந்தது. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்னாங்க. வட இந்தியாவிலும் சரி, நமது மற்ற இடங்களில், மாநிலங்களும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் அங்கேருந்து வந்து ஒரு சிலர் அந்த மற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி கிளப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி கலிலேயர்களும் அடிக்கடி இந்த ரோமையர்களுக்கு எதிராக புரட்சி செய்து வந்தார்கள். எதற்காகனா, நீங்கள் யார் எங்களை ஆட்சி செய்கிறதுக்கு? நாங்கள் இஸ்ராயல் மக்கள், எங்களுக்குன்னு ஒரு அரசர் வருவார், எங்களுக்கு ஒரு ஆட்சி வரும், நாங்கள் இப்படி பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டோம், இப்படியெல்லாம் ஒரு சில புரட்சிகள் செய்து வந்தார்கள். அதாவது அவர்களுடைய நாட்டுக்கு, அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் புரட்சி செய்து போராட்டம் செய்து வந்தார்கள். இதை பிடிக்காத அந்த பிலாத்து, இந்த ரோம அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இப்படி ஒரு சிலர் யாரெல்லாம் புரட்சி பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களோ, அவங்களெல்லாம்
பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஏதாவது தண்டனைகள் கொடுத்து மக்களை பயத்தில் வைக்கிறது. அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒருவேளை அப்படி பயமுறுத்துவதற்காக இந்த பிலாத்து என்ன பண்ணியிருக்கலாம், அவர்களுக்கு இது கடவுளுக்காக காணிக்கையை கொடுத்து, காணிக்கை எப்படி செலுத்துவாங்க, விலங்குகளை கொன்று அந்த விலங்கினுடைய ரத்தத்தை காணிக்கையாக கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த புரட்சியாளர்கள்லாம் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட்டுக்கு எதிராக, ரோமையர்களுக்கு எதிராக யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் கொன்று என்ன பண்ணிட்டான், அந்த ரத்தத்தை கொண்டாந்து இந்த விலங்குகளோட ரத்தத்தை சேர்த்து உங்கள் கடவுளுக்கு நீங்களே இப்படி பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அப்படிங்கிறது தான் ஒரு ஊகமாக, ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஆதாரம் இல்லை, இருந்தாலும் இப்படி இருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத ஒரு சில வரலாற்று ஆதாரங்களோடு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை பைபிள் வேறு எங்கேயுமே விளக்கமும் இல்லை, வேறு எந்த வரலாற்று புத்தகங்களும் ஆதாரங்களும் கிடையாது. இப்போ இந்த நிகழ்ச்சியை இயேசுகிட்ட மக்கள் சொல்கிறாங்க, இப்படி நடந்துருச்சு. இப்போ அந்த மக்கள் சொல்கிறதுனால அவங்க எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்கன்னுங்கிறதும் புரியல. இப்போ இது பிலாத்து மேலே குறை சொல்லி சொல்கிறாங்களா, இல்லை இறந்து போனவங்க மேலே குறை சொல்லி சொல்கிறாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா இப்போ பிலாத்து பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்களா? ஏன்னா இதற்கு எல்லாம் பதில் இயேசு எப்படி சொல்கிறாருன்னா, இந்த இயேசு சொல்லுகின்ற பதிலை வச்சு தான் மக்களுடைய மனநிலை எப்படியா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இப்போ இயேசுனுடைய பதில் என்ன இருக்குன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. அதாவது அந்த கோபுரம் ஒன்று சாஞ்சி அதில் ஒரு சில மக்கள் இறந்துட்டாங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட்டு, யாரும் அதை பிடிச்சி தள்ளலை, அது யாரும் பண்ணலை, அது தானாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு விபத்து. இப்போ இந்த 2 நிகழ்ச்சியும் சொல்லிட்ட பிறகு இயேசு சொல்கிறாரு, இவங்களெல்லாம் இப்போ கலிலேயாவில் இருந்த மக்கள் பலி கொடுத்த ரத்தத்தை பண்ணாங்க இல்லையா, பிலாத்து கொன்றாங்க இல்லையா, அந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த டவர் விழுந்து, இந்த சுவர் விழுந்து இறந்து போன மக்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் பாவிகள் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்கள விட பாவிகள் நம்ம இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறார். இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை இப்போ இவர் இயேசு சொல்கிற பதிலை வச்சு நம்ம அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருவேளை அவங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னா, அவங்களெல்லாம் பிலாத்து கொன்னுட்டான், இல்லை இந்த மக்கள்லாம் அந்த செவுரு உளுந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களாம் பாவிகளாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்படி பின்னாடி போய் நம்ம பேசுவோம் இல்லையா, என்ன பாவம் செஞ்சானோ பாரு எப்படி செத்துக்கிறான், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு இறந்துட்டான், இல்லை ஏதோ ஒன்று இங்கே ஒரு மருந்து குடிச்சு ஏதோ ஒரு எதிர்பாராத இறப்பு நிகழ்கிற போது நம்ம என்ன சொல்கிறோம் வழக்கமாக, என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இப்படி இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மக்கள் கூட அப்போ அந்த கோபுரம் விழுந்து சேர்த்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருக்கக்கூடும். இதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் அவங்கள பாவிகள்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் உயிராக இருக்கவங்களாம் பாவி உத்தமனா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம கவிஞர் ஒருவர் பாடல் வரியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சிறையில் உள்ளே இருக்க மனிதர்கள் யாரும் குற்றவாளிகளும் கிடையாது, வெளியில் இருக்கிற மனிதர்கள் யாரும் புத்தனும் காந்தியும் கிடையாது, வெளியே இருக்கிறவங்களாம் யாரும் யோக்கியமும் கிடையாது, சிறையில் இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகளும் கிடையாதுங்கிற மாதிரி, இப்போ இறந்து போனவங்களும் மிகப்பெரிய பாவிங்களும் கிடையாது, இப்போ நீங்களாம் நல்லவங்களும் உயிராக இருந்து தப்பிச்சு நல்லவங்களாக இருக்கிறதுனால நீங்களாம் பெரிய யோக்கியவான்களும் கிடையாதுங்கிற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். இப்போ நமக்கு 2004 மிகப்பெரிய ஒரு சுனாமி நிகழ்வு நடந்தது. அதில் ஏகப்பட்ட மனிதர்கள், பல நாடுகள் அழிந்தது, பல மக்கள் அழிந்து போனார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், வீடுகளை இழந்தார்கள், உயிர்களை சொந்தங்களை இழந்தார்கள். இல்லை இப்போ ஒரு இடத்துல புயல் அடிக்குது, திடீர்னு பயங்கரமான புயல், நம்ம நாடுகளில் அதிகமாக புயல் வருது, அதில் எவ்வளோ வீடுகள் அடித்து செல்லப்படுது, எவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்க. இல்லை திடீர்னு ஒரு ரயில் விபத்து, திடீர்னு ரயில் போகுது, ஏதோ ஒரு ஆபத்து, எப்படியோ ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்களினாலோ இல்லை மற்ற விபத்துகளினாலோ மக்கள் இறந்து போகிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் அவங்களாம் பாவி, என்ன பாவம் செஞ்சாங்களோ இறந்துட்டாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அது கரெக்டான இதாக இருக்குமா?
அப்போ நாமெல்லாம் பாவம் செய்யாதவங்களா, நாமெல்லாம் யோக்கியமாக இருக்கிறோமா, நம்மளாம் நல்லவங்களா இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அதுதான் இயேசு இந்த இப்போ இந்த முதல் பகுதியில் விளக்குறார். பிரியமானவர்களே, அப்படியே இந்த முதல் பகுதியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா இரண்டாவது பகுதிக்கு வரணும். இரண்டாவது பகுதியில் இயேசு ஒரு உவமை சொல்றார், ஒரு கதை சொல்றார். இம்மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தோட்டக்காரர், அவர் அந்த தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை வச்சுருக்கிறார். அத்தி மரத்தில் அவர் 3 ஆண்டுகளாக வந்து ஏதாவது பழம் கிடைக்குமா, ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை. ஒரு ஏமாற்றம். அதாவது ஒரு தோட்டக்காரர், ஒரு விரக்தி அடைந்த ஒரு தோட்டக்காரர் 3 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பழமாவது சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு விரக்தியில் இருக்கிறாரு, கோபமாகவும் இருக்கிறாரு. என்ன இந்த மரம் ஒன்றும் 3 வருஷமாக நம்மள என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வந்து பார்த்துக்கணுங்கிறோம், ஒன்றுமே பலன் இல்லையே அப்படின்னு பார்த்துருக்கு. உடனே அதனுடைய வேலையாளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த மரத்தை வெட்டிடலாம். பாருங்கள், கோபத்தின் உச்சிக்கு போயிட்டார். அதாவது தோட்டக்காரர் வந்து கோபத்தின் உச்சிக்கு சென்று இந்த மரத்தை வெட்டிடலாம். அப்படிங்கும் பொழுது தான் அந்த தோட்டக்காரர் சொல்கிறார், ஐயா, இன்னும் 1 வருஷம் பொறுத்துங்க. பொறுத்தீங்க, 3 வருஷம் பொறுத்தீங்க, இன்னும் 1 வருஷம் பொறுத்துங்க. இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுற்றிலும் நல்லா வெட்டி, ஆழமாக வெட்டி, மண்ணை மாற்றி விட்டு, உள்ளே நல்லா எருவை கொட்டி, நல்லா இலை தலையெல்லாம் போட்டு, நல்லா மூடி, நல்லா தண்ணி பாய்ச்சி நான் பார்த்துக்கிறேன். இந்த வருஷம் இப்போ நல்லா கொடுக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்தா பாருங்கள், கொடுக்காட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த கதை. இப்போ இந்த கதையிலிருந்து இந்த கதைக்கும் முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இப்போ நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளாம் உயிராக இருக்கிறோம், நம்மளாம் இந்த அத்தி மரம் மாதிரி இருக்கிறோம். இந்த அத்தி மரம் மாதிரி இருந்து என்ன பிரச்சனை இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பலன் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு பலனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா வருஷம் இலை கொட்டுறது, முளைக்கிறது, இலை கொட்டுறது, இலை கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை இந்த அத்தி மரத்தில். அத்தி மரத்தினுடைய பயன் என்ன, முழுமையான வேலை என்னன்னா பழம் கொடுக்கணும். அத்தி பழம் கொடுக்கணும் இல்லையா. அதனுடைய ஒவ்வொரு மரமும் அதனுடைய பழங்களை கொடுத்தது தான் அதற்குரிய மதிப்பு. இப்போ இந்த ஒரு சிலர் நம்மளாம் உயிராக இருக்கிறோம், நம்மளாம் பாவம் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னையே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தில் நம்ம இருக்கிறோம். கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தினால நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த இரக்கத்தை நாம் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. இதுதான் தகுந்த காலம். இதுவே தகுந்த காலம். இன்னும் நீங்கள் மனம் மாறவில்லை என்றால், இன்னும் நீங்கள் அது உங்களுடைய தவறை உணர்ந்து அந்த தவறுக்கேற்ற நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக உங்கள் மாறாவிடில் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் அழிவு நடக்குங்கிறார். இதனால் இயேசு வந்து நம்மளை சபிக்கிறாரு. ஐயோ, என்னப்பா அவங்கள மாதிரி நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு இல்லை. இயேசு இந்த இடத்துடைய மைய கருத்து என்ன, இயேசு கடவுள் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறார், எந்த அளவுக்கு நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறாரு, இன்னும் இறக்கமுடியவராக இருக்கிறாரு. மற்றவங்களாம் இறந்து போகிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ நடக்குது, அப்போ நான் இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் பாவி இல்லைட்டுருக்குது, நான் நல்ல யோகியவனாட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதுதான் தப்பு. நாம் ஒன்றும் இல்லை, கடவுள் இன்னும் 1 வருஷம் கொடுத்து நமக்கு சுற்றிலும் குழி நோண்டி தண்ணியை ஊற்றி எரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் நீங்கள் மனம் மாறினா உண்டு, இல்லாட்டி அவங்களுக்கு நடந்த நிலைமையாக தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியமானவர்களே, இயேசு நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். இயேசு நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற பொழுது அவர் என்ன மனநிலைமையோடு நம்மை அழைக்கிறார் என்றால், நான் இரக்கமும் மனதாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடம் வாருங்கள், நான் கனி உள்ளவன், என்னிடம் வாருங்கள், என்னிடம் இளைப்பாருங்கள், உங்கள் சிலுவைகளை என்னிடம் கொடுங்கள், நான் உங்கள் சுமைகளை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை பின் தொடர்ந்து வாருங்கள், நான் கனிந்த இதயம் கொண்டவன் என்று இயேசு நம்மை அவருடைய இரக்கத்திலே பங்கு கொள்ள அழைக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த 40 நாள் இந்த தவக்காலமானது நம்மை சுற்றி குழி தோண்டி எரு போடுகின்ற, நீர் ஊற்றுகின்ற காலம். இதுவே தகுந்த காலம். இந்த தகுந்த காலத்திலே நாம் நம்மை மனம் மாற்றி
வருகின்ற காலங்களிலே கனி தரக்கூடிய ஒரு நல்ல மரமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இதோ இறந்து போன அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, அவங்களாம் என்ன பண்ணாங்களோ, அவங்களாம் எப்படிப்பட்ட பாவிகளோ தெரியல, என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு இப்படி மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்காமல், மற்றவர்களை பற்றி குறை கூறி கொண்டு இருக்காமல், நம்மை நாம் உற்று நோக்கி என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து, அப்படி ஏதாவது அதில் குறைகள் இருந்தால், ஏதாவது நான் கனி கொடுக்காமல் இருந்திருந்தால், நான் எதிலாவது ஒரு இடத்திலே நான் கம்மியாக இருந்தால் அதை நான் நிறைவு செய்து கனி தரக்கூடிய ஒரு மரமாக, நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மனிதனாக மாறக்கூடிய காலம், தகுந்த காலம் இதுவே. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நிரம்ப பெற்றவர்களாய், ஆண்டவருடைய அன்பை நிரம்ப பெற்றவர்களாய் இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி நம்மையே நாம் மாற்றி ஒரு நல்ல கனி தரக்கூடிய அத்தி மரங்களாக, கடவுளால் அன்பு செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். தொடர்ந்து இந்த 40 நாள் தவக்காலத்திலே தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.